கொஞ்சம் ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க. ஹலோ ஆரி ஓகே ஐயா, நான் பேசுறது கேட்குதுங்களா? ஐயா, நான் பேசுறது கேட்குது. ப்ளூ ஷர்ட் சார், நீங்கள் கொஞ்சம் ஆம்புலன்ஸ் கால் பண்ணுங்க. நெருப்பு அணைக்க போய் அங்கே அவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. 1 2 3 4 5. எங்கே பண்ணணும், எப்படி பண்ணணும், எவ்வளோ நேரம் பண்ணணும், எத்தனை வாட்டி பண்ணணும், ஸோ இந்த 4 கேள்விக்கு நீங்கள் ஆன்சர் தெரிஞ்சால் போதும். இந்த வாய் டு வாய், இந்த மவுத் டு மவுத் ப்ரீத்திங் சொல்லுவோம், அது கொடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் தயங்குறாங்க. ப்ரெஷர் இங்கேருந்து வருது, ஆல்மோஸ்ட் 5 சென்டிமீட்டர் ப்ரெஸ் பண்ணுறாரு. என்னப்பா அது எமர்ஜென்சி வர முடியும். ஏன்னா இது வந்து நம்ம ஹார்ட் குட்டிக்கல. அது ஹார்ட் பம்ப் பண்ணால் தானே உங்களுக்கு ரத்த ஓட்டமே போகும். இப்போ மூளைக்கு போகிற ரத்த குழா, மூளைக்கு போகிற பிளட்டு அல்ல ஆக்சிஜன் ஒரு 5 நிமிஷம் மேலே போகாமல் விட்டுருச்சுன்னா பிரெயின் டெட் ஆகிடும். இவங்களை எதுவும் பண்ணாமல் ஹாஸ்பிட்டல் ஷிஃப்ட் பண்ணுறோம்ல, அது ஒரு 75% இறந்துருவாங்க. வெரி குட். இந்த மாறுது வந்து 5 செகண்ட்ஸ் நல்லா ப்ரெஸ் பண்ணணும். வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு வந்து நான் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சிபிஆர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ஆக்சுவலாக நம்ம உயிர் காக்கும் ப்ரொசீஜர். இந்த வீடியோ நான் போடுறதுக்கு மெயின் காரணம் பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக ரோடில் யாராவது இப்போ மயக்கம் போட்டு வந்தாங்க டக்குன்னு மக்கள் நினைப்பாங்க, பயப்படுவாங்க. இது நம்மளோட கண்ட்ரோல் இல்லைன்னு. ஆக்சுவலாக நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். யார் இந்த ப்ரொசீஜரை பண்ணலாம், யாருக்கு தேவைப்படும், ஸோ அதை தான் நம்ம மெயினாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நாங்கள் எப்படி பிரித்து பண்ணால் டாக்டர்ஸ் ஏபிசி, டிஆர்எஸ் ஏபிசி, அதை நான் சொல்கிறேன். இப்போ டினா டேஞ்சர். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் போயிட்டு இருக்கீங்க, ஒருத்தர் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் வந்து உதாரணத்துக்கு இப்போ அவர் டேஞ்சர் ஜோனில் இருக்காருன்னா நீங்கள் பண்ண போறீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் சேஃப் வைக்கணும். ஸோ இப்போ அவர் வந்து ஒரு எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சு கீழே விழுந்திருக்காருன்னா அந்த எலக்ட்ரிக் கம்பம் பக்கத்தில் அவர் விழுந்திருப்பாரு. ஸோ நீங்க அங்கே போயிட்டு எந்த ப்ரொசீஜர் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் அவர் வந்து அங்கே ஷூட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இப்போ ஃபயர் ஸ்டேஷன், ஃபயர் சர்வீஸ் மேன் வந்து நெருப்பு அணைக்க போய் அங்கே அவர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு, இப்போ நினைவு இல்லாமல் இருக்காருன்னா நீங்க அங்கே போய் சிபிஆர் பண்ண முடியாது. ஸோ டி வந்து டேஞ்சர். நீங்க நார்மல் இடத்துக்கு வந்து ஷூட் பண்ணிக்கணும், ஒரு சேஃப் பிளேஸ்க்கு நீங்க போயிடணும். அது டி டேஞ்சர். அடுத்தது வந்து ரெஸ்பான்ஸ். ஸோ இப்போ நார்மல் இடத்துக்கு ஷூட் பண்ணிட்டீங்க டேஞ்சர்ல இருந்து, அதுக்கப்புறமேட்டுக்கு அவர் நினைவோடு இருக்காருன்னு வந்து நீங்க செக் பண்ணணும். ஸோ நீங்க வந்து கேட்கணும், ஹலோ ஆரி ஓகே அப்படி கேட்கலாம். இல்லை நீங்க நம்ம லோக்கல் லாங்குவேஜ்னா தமிழ்ல ஐயா நான் பேசுறது கேட்குதுங்களா, ஐயா நான் பேசுறது கேட்குதுங்களா, இது வந்து ரெஸ்பான்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டேஞ்சர்ல இருந்து நார்மல் எடுத்து கொண்டு வந்துட்டோம். நான் பண்ண போறவங்களும் சேஃபா இருக்கணும். அடுத்தது ரெஸ்பான்ஸ். அப்புறம் வந்து எஸ் வந்து ஷவுட் ஃபார் ஹெல்ப். ஸோ இப்போ நான் வந்து இவர் நினைவில்லைன்னு கண்டுபிடிச்சிட்டேன், நான் கேட்கறேன், அவர் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாரு. இப்போ நான் வந்து கூப்பிடுவேன் சுத்தி இருக்கவங்கள, கொஞ்சம் ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்போ 4 பேர் இருக்காங்கன்னா இப்போ என்ன கன்ஃபியூஷன் ஆகும்னா, ஐயா ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க இல்ல ஹெல்ப் கூப்பிடுங்க, ஆம்புலன்ஸ் நம்பர் அந்த ஹெல்ப் கூப்பிடுங்கன்னு சொல்லும் போது இவங்க 4 பேருக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், யார் கூப்பிடுறதுன்னு தெரியும். அதுக்கு நான் ஸ்பெசிஃபிக்கா என்ன பண்ண பார்த்தேன்னா, ப்ளூ ஷர்ட் சார் நீங்க கொஞ்சம் ஆம்புலன்ஸ் கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் ப்ரொசீஜர் ஆரம்பிச்சிருவோம். ஸோ அவர் அந்த ஹெல்ப் கூப்பிட ஆரம்பிச்சிருவாரு. எமர்ஜென்சி டீம் வரதுக்குள்ள நான் அந்த ப்ரொசீஜர் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி டிஆர்எஸ் டாக்டர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் சேஃபா ஷூட் பண்ணிடுறேன். அவருக்கு நான் ரெஸ்பான்ஸ் செக் கேட்கறேன், நினைவு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு, அவர் பேசுறாரா இல்லையான்னு செக் பண்றேன். அதுக்கப்புறமேட்டுக்கு ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுட்டேன். ஒருத்தர் வந்து இப்போ ஆம்புலன்ஸ் கால் பண்ண போறாரு, அந்த எமர்ஜென்சி டீம் வர முடியும், நான் வந்து இவர் வந்து செக் பண்ணணும். ஏபிசி ஃபர்ஸ்ட் ஏர்வே, இவர் மூச்சு விடுறாரான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். ஸோ அதை எப்படி பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இப்படி வச்சுட்டு ஹெட் டில்ட் சின் லிஃப்ட்னு சொல்லுவோம். ஸோ இப்படி வச்சுட்டு இப்படி வச்சு பார்த்துட்டு ஒன்று இப்படி பார்க்கலாம். சார் மூச்சு விடுறது வந்து இது வந்து நாங்கள் எப்படி சொல்லுவோம்னா லிசன் ஃபீல் இயர். ஸோ ஒன்று வந்து கேட்கறது இப்படி வந்து இப்படி வச்சுட்டு அவர் மூச்சு விடுறதை கேட்கறாருன்னு பார்ப்போம். இல்லை ஜஸ்ட் ஃபீல் கூட பண்ணலாம். அந்த காற்று மெயின், அந்த காற்று ஃபீல் பண்ணுறது, அந்த மூச்சு விடுறாரா அப்படின்றத செக் பண்ணுறது. ஸோ இது வந்து ஏர்வே. ஸோ அவர் மூச்சு விடுறாரா இல்லையான்னு செக் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது, மூச்சு விடலன்னு தெரிஞ்சிருச்சு. ஒருவேளை மூச்சு விடுறாருனாக்கா நம்ம என்ன பண்ணலாம், இங்கே அடைப்பு இருக்கான்னு செக் பண்ணணும். சம்டைம்ஸ் இந்த ஃபாரின் பாடி மாதிரி தொண்டையில் அடைச்சிட்டு இருக்கும், அதனால ஒரு மூச்சு விடாமல் மயக்கம் போட்டு வந்திருப்பார். அப்போ அதை நம்ம ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணணும். ஒருவேளை அந்த மாதிரி மூச்சு விடுறதா இருந்தாலும் நம்ம சிபிஆர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து நம்ம நார்மல் பிரீத்திங் எடுத்துக்க கூடாது. ஸோ இப்படி செக் பண்ணிட்டு அடுத்தது என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, பல்ஸ் இருக்கான்னு செக் பண்ணணும். அந்த சர்க்குலேஷன், ஹார்ட் பம்ப் பண்றதா, இதயம் பம்ப் பண்றதா, எல்லாத்துக்கும் ரத்த குழாய் மூலமா போகுது. அந்த ரத்தம் போகிறதா ஆக்சிஜன் எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணுது. ஸோ என்ன பண்ணணும், இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நடுவில் ஒரு போன் இருக்கும், அதை வந்து நம்ம ஆடம்ஸ் ஆப்பிள்னு சொல்லுவோம். அங்கிருந்து அப்படியே கழிச்சிருந்தா 2 ஃபிங்கர், இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர் மிடில் ஃபிங்கர்னு சொல்லுவோம். இந்த இடத்துல கரெக்டாக இப்போ நான் வைக்கிற இடம் கரெக்ட். இது வந்து கரோட்டட் ஆர்டர்னு சொல்லுவோம். இதை மக்கள் நீங்கள் பண்ணும்போது பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அவர் மூச்சு விடலனால நீங்கள் டேரெக்டாக சிபிஆர் போயிடலாம். பட் இது பார்த்துக்குன்னா பல்ஸ் செக் பண்ணலாம். இப்போ இந்த மேனிகுனில் காமிக்கிற அப்படி வச்சுட்டு கரெக்டாக இந்த இடம் அப்படி பல்ஸ். இது எவ்வளோ நேரம் நீங்கள் பார்க்கணும்னா 5 to 10 செகண்ட். ஸோ 5 செகண்ட் டைம் எடுத்துக்கலாம். 10 செகண்டுக்குள்ளே பார்க்கணும். நீங்கள் 10 செகண்ட் வரையெல்லாம் வெயிட் பண்ணி ரொம்ப நேரம் பல்ஸ் பார்க்க தேவையில்லை. ஏன்னா அவர் பல்ஸ் இல்லை, நீங்கள் ரொம்ப நேரம் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ 10 செகண்டுக்குள்ளே இதை முடிச்சிடலாம். 5 செகண்ட் வச்சுக்கோங்க கணக்கு. பார்த்துட்டு இப்போ ஏபி முடிச்சுட்டேன், ஏர்வே பிரீத்திங். இப்போ அடுத்தது அவர் மூச்சு விடலை, நான் சொன்னல லிசன் ஏர் ஃபீல், அந்த காற்று வருதா கேட்குறேன். இதை கூட நீங்கள் பார்க்கணும். அந்த இப்போ காற்று விடுறாருன்னு பார்க்கும்போது நான் சொன்னல, இப்படி பார்க்கும்போது ஒரு செஸ்ட் மூவ் ஆகுதான்னு பார்க்கணும். இப்போ மூச்சு விடுறாருன்னா மூச்சு விடும்போது செஸ்ட் ரைஸ் ஆகும், எக்ஸ்பயர் பண்ணும்போது செஸ்ட் இறங்கும். இப்போ எதுவுமே இறங்கலை அப்படின்னா இவர் மூச்சும் விடலை, பல்ஸ் எனக்கு ஃபீல் ஆகலை. ஸோ இப்போ நான் அந்த ப்ரொசீஜருக்கு போகிறோம். ஸோ ஆல்ரெடி ஹெல்ப் கூப்பிட்டுட்டேன், டேஞ்சர் ஜோன்லேருந்து நல்ல ப்ராப்பர் பொசிஷனுக்கு சேஃப், நானும் சேஃப். இப்போ இவர் நான் பண்ண போகிற ப்ரொசீஜரும் சேஃபான இடத்துல பண்ண போகிறேன். இன்னொன்று இப்போ சோஃபாவில் விழுந்துட்டாருன்னா ஒரு வேளை நீங்கள் சோஃபாவில் சிபிஆர் பண்ண முடியாது. ஏன்னா சோஃபா வந்து சாஃப்டாக இருக்கும், நம்ம அந்தளவுக்கு ப்ரெஷர் கொடுக்க முடியாது. ஸோ பெட்டர் நீங்கள் நார்மல் ஹார்ட் ஆப்ஜெக்டாக இருக்கணும், ஒரு டேபிள் அந்த மாதிரி இருக்கணும், இல்லை இந்த மாதிரி தரையில்
இப்போ இது வந்து எனக்கு ஈஸியாக இருக்கும், இந்த பொசிஷன் கரெக்டாக இருக்கும். ஸோ தரையில் படுக்க வச்சுட்டு இப்போ நல்லா செக் பண்ணிட்டேன். ஸோ அவர் மூச்சு விடல, பல்ஸும் இருக்குல்ல. இப்போ நான் என்ன போகிறேன், இப்போ தான் நான் சிபிஆர் போகிறேன். அது வந்து செஸ்ட் கம்ப்ரெஷன் சொல்லுவோம். எப்படி செஸ்ட் கம்ப்ரெஷன் பண்ணணும்னா 4 கேள்வி வச்சுக்கோங்க. எங்கே பண்ணணும், எப்படி பண்ணணும், எவ்வளோ நேரம் பண்ணணும், எத்தனை வாட்டி பண்ணணும். ஸோ இந்த 4 கேள்விக்கு நீங்கள் ஆன்சர் தெரிஞ்சால் போதும். இது ஈஸி. இதோ 2 நிப்பிள் இருக்குது பாருங்க, இந்த முளைன்னு சொல்லுவோம் தமிழில். கரெக்டாக இது 2த்துக்கு நடுவில் இந்த போன் வருது பாருங்கள். இதோ ஆக்சுவலாக இங்கே மார்க் பண்ணி வச்சுருக்காங்க ஆல்ரெடி. இந்த போன் வச்சு இந்த 2 முளை, இந்த நிப்பிள்னு சொல்லுவோம். இதுக்கு நடுவில் இப்போ வலது கைனா வலது கை ஃபஸ்ட் வச்சுக்கோங்க. நீங்கள் இடது பழக்கம் வரனா இடது கை வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து ரைட் ஹேண்ட், ஸோ நான் இதை ஃபஸ்ட்டு வச்சுட்டு எங்கே வைக்கணும்னு சொல்லிட்டேன். இந்த 2 நிப்பிளுக்கு நடுவில் இந்த போனோட எண்டில் சிஃபாய்ட் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில், இந்த இடம். ஸோ இப்போ இங்கே வைக்க மாட்டோம், இந்த இடம் கரெக்டாக வருது. இந்த இடத்துல இதை வச்சுட்டு இது பேர் இன்டர்லாக்கிங். லெஃப்ட் இப்படி வச்சுட்டு இப்போ நான் அழுத்துறது காமிச்சேன். இப்போ இடம் எங்கே அழுத்தணும்னு சொல்லிட்டேன். இப்போ எவ்வளோ தொலைவு அழுத்தணும்னா 2 இன்ச், ஸோ 5 சென்டிமீட்டர். இப்படி வச்சுட்டு 1 2 3 4, ஸோ 5 சென்டிமீட்டர் அழுத்தணும். இப்போ அடுத்தது எத்தனை வாட்டி அழுத்தணும்னா 1 நிமிஷத்துக்கு 100 to 120. ஸோ அவ்வளோ ஈஸி கிடையாது. இப்போ நீங்கள் 1 செகண்டுக்கு 1 வாட்டி அழுத்தினீங்கன்னா 60 தான் வரும். பட் நான் சொல்கிறது வந்து 1 நிமிஷத்துக்கு 60 செகண்டுக்கு 100 to 120 வாட்டி இப்படி கம்ப்ரெஸ் பண்ணணும். இன்னொன்று மெயின் தப்பு நிறைய பேர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, அந்த பதட்டத்தில் அவசரத்தில் கம்ப்ரெஸ் பண்ணுறோம்ல, அந்த ரீகாயில் ஆகணும். இது ஒரு 5 சென்டிமீட்டர் இப்போ நான் ப்ரெஸ் பண்ணுறேன், இதை ரிலாக்ஸ் பண்ணணும். அந்த ஹார்ட் ரீகாயில் ஆகணும். ஸோ ரீகாயில் ஆகும்போது தான் பிளட் திருப்பி உள்ள கலெக்ட் ஆகும். இப்போ நான் வந்து ரீகாயில் ஆகாமல் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்னா நான் இதயத்தை ப்ரெஸ் பண்ணுறேன், ஆனால் இதயம் ரத்தம் ஃபில் ஆகாமல் இருக்குன்னா நான் அந்த இதே பம்ப் பண்ணுறதே வேஸ்ட்டு. ஸோ இப்போ இதயத்துக்குள்ள ரத்தம் வரல, அதை நான் ஒன்றுமே இல்லாத ரத்தமே இல்லாத இதயத்தை பம்ப் பண்ணுறதே யூஸ் கிடையாது. ஸோ என்ன பண்ணுங்க, பம்ப் பண்ணுங்க, ரீகாயில் ஆகுதுன்னு பார்க்க. அதே நேரத்தில் 100 பண்ணணும், எல்லாமே அந்த பக்காவாக பண்ணணும். இப்போ இப்படிலாம் மடக்கக்கூடாது. என்ன மடக்கணும்னா நான் சீக்கிரம் டயர்ட் ஆகிடுவேன். ஸோ என்ன பண்ணுங்க, ப்ரெஷர் வந்து ஷோல்டர் ஜாயிண்ட்லேருந்து வரணும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்படி நின்றுக்கிட்டு 1 2 3 4 இங்கே ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா தெரியும். அழுத்துறேன், ஃபீல் பண்ணுறேன் பேக் வரதை. 1 2 3 4 5 6 7. ஸோ இந்த மாதிரி 30. ஸோ நீங்கள் 30 கம்ப்ரெஷன் பண்ணிவிட்டு இந்த வாய் டு வாய், இந்த மவுத் டு மவுத் ப்ரீத்திங் சொல்லுவோம், அது கொடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் தயங்குறாங்க. இப்போ லேட்டஸ்ட் நாம்ஸ் படி இந்த மவுத் டு மவுத் ப்ரீத்திங் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நான் இடம் சொல்லிட்டேன் எங்கன்னு, எத்தனை வாட்டி பண்ணணும், 100 to 120 1 நிமிஷத்துக்கு. நான் ரைட் ஹேண்டர்னால ரைட் ஹேண்ட் கீழே வைக்கிறேன். அதோ இந்த 2 முளை இருக்குல்ல, அதுக்கு நடுவில் இந்த போன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் நம்ம மேனிக்யூனில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஆள் பார்க்கும்போது அந்த போன் எண்டு தெரியும். கரெக்டாக அந்த இடத்துல வச்சுட்டு முப்பது. ஸோ 30 ஆச்சுன்னா எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது, இல்லை எனக்கு தெரிஞ்சவங்க, நான் தைரியமாக பண்ண போகிறேன். ஏன்னா சில பேர் பயப்படுவாங்க வாய் டு வாய் வைக்க. அப்போ நீங்கள் கண்டிப்பாக இதை பண்ணணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் இதை மட்டும் பண்ணிட்டு இருந்தால் போதும். ஸோ இப்படி வச்சுட்டு காற்று இவருக்குள்ளே போய் ஜஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணணும், அதை கன்ஃபார்ம் பண்ணலாம். அப்படி வச்சுட்டு அப்படி பண்ணும்போது இது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும், திருப்பி அது இறங்கும். அது 1. மறுபடியும் இப்படி வச்சுட்டு அப்படி ஊதும் போது இது எக்ஸ்பேண்ட் ஆகும். இது 2. ஸோ நீங்கள் என்ன கணக்கு வச்சுக்கலாம்னா 30 2 1 நிமிஷத்துக்கு எத்தனை வாட்டி, 100 to 120 வாட்டி. இப்போ ஆப்வியஸ்லி இப்படி பண்ணும்போது இப்போ டயர்ட் ஆகிடுவேன். இப்போ ஆல்ரெடி நான் சொன்ன ஒருத்தர் ஃபோன் பண்ண சொல்லி, இப்போ சுற்றி இப்போ ஆள் எனக்கு கூட இருக்காங்கன்னா நான் டயர்ட் ஆகிறேன்னா இன்னொருத்தர் பக்கத்தில் உட்கார சொல்லுங்க, கொடுத்துருவாங்க, உட்காந்துக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, எனக்கு ஒரு ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் இருக்காங்க. நாங்கள் பண்ணும்போது 28 29 30 இப்போ அது ஊதுங்கப்பா. ஸோ இவர் 2 வாட்டி நான் ஊத சொல்லுவேன், சும்மா ட்ரை பண்ணுங்க. ஸோ இப்போ 1 வாட்டி ஊதுறாரு, ஜஸ்ட் ரைஸ் ஆகும், திருப்பி 2 வாட்டி. இப்போ நான் திருப்பி இதுக்கு போயிடுவேன். 1 2 30 1 2 சொல்லுங்கள், 1 திருப்பி அடுத்த வாட்டி ஊதுங்க. ஓகே, இப்போ 2 நான் திருப்பி 30 போயிடுவேன். இப்போ எனக்கு டயர்ட் ஆகிடுச்சுன்னா எனக்கு இன்னொருத்தர் ஹெல்ப்புக்கு அவருக்கும் தெரியும் எப்படி பண்ணணும்னு. இப்போ நான் என்ன பண்ணுவேன், நான் இந்த சைட் போயிடுவேன், நீங்கள் உட்காந்து பண்ணுங்க. இந்த மாத்திரை வந்து 5 செகண்டுக்குள்ளே பண்ணணும். கரெக்டாக பண்ணுறாரு. ஸோ முட்டி மடங்கலை, கை மடங்கலை, ப்ரெஷர் இங்கேருந்து வருது. நான் சொன்ன மாதிரி அந்த எண்டு, அந்த போன் எண்டு இல்லைன்னா அந்த 2 முளைக்கு நடுவில் கொஞ்சம் ஓரமாக ஆல்மோஸ்ட் 5 சென்டிமீட்டர் ப்ரெஸ் பண்ணுறாரு. அவர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே வருது ஆக்சுவலாக. ஸோ ரத்தம் ஃபில் ஆகிறதுக்கும் அவர் ஹெல்ப் பண்ணுறாரு. சத்தமாக கவுண்ட் பண்ணணும். 28 ஓகே, 32 33. இது கண்டிப்பாக பண்ணணும்னு அவசியம் கிடையாது, அந்த மவுத் டு மவுத். ஸோ இப்போ இது எவ்வளோ நேரம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எமர்ஜென்சி டீம் எல்லாம் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஒத்தரை பண்ணும்போது கண்டிப்பாக டயர்ட் ஆகும். சார் 2 இப்போ இவர் பண்ணி முடிச்சுட்டு இப்போ நான் வருவேன். என்னப்பா அதை எமர்ஜென்சி டீம் வர முடியும். ஏன்னா இது வந்து நம்ம இப்போ ஹார்ட் வந்து கார்டியாக் அரெஸ்ட்டில் இருக்குது, ஏதோ எலக்ட்ரிக் ஷாக்கு இல்லை வேறு ஏதாவது ரீசனில் இப்போ ஹார்ட் துடிக்கல. ஆமாம்,
ஆஹா, அட்லீஸ்ட் நீங்கள் 3 நிமிஷம் பண்ணிட்டு தான் பல்ஸை செக் பண்ணி பார்க்கணும். ஸோ நீங்கள் அட்லீஸ்ட் எமர்ஜென்சி டீம் வரவங்களே முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பண்ணணும். ஆமாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதான் ஏபிசிடின்னு சொல்லுவோம், அந்த டிஃபிப்ரிலேட்டர் வரவழையும் நம்ம பண்ணணும். அதே மாதிரி இன்னொன்று, இப்போ யாருமே இல்லை, இப்போ நான் மட்டும்தான் இருக்கேன்னா எப்படி ஹெல்ப் பண்ணணும்னா, பெட்டர் மொபைல் ஃபோன் வந்து ஸ்பீக்கர் மோடில் போட்டு, ஏன்னா இந்த ப்ரொசீஜரையும் பண்ணணும், எமர்ஜென்சி ஆளையும் கூப்பிடணும். ஸோ நான் இதை மறந்துட்டேன். ஆமாம், அவர் ஆட்டை பம்ப் பண்ண வைக்கணும் டெம்பரரியாக. இப்போ நாங்கள் டிஃபிப்ரிலேட்டர் கொடுக்கும்போது கரெக்ட். ஏன் காரணம் பார்த்தீங்கன்னா, இப்போ மூளைக்கு போகிற ரத்த குழா, மூளைக்கு போகிற பிளட்டு அல்ல ஆக்சிஜன் ஒரு 5 நிமிஷம் மேலே போகாமல் விட்டுடுச்சுன்னா பிரெயின் டெட் ஆகிடும், ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் இன்னொரு டேட்டா பார்த்தீங்கன்னா, இப்போ ஹார்ட் அட்டாக் விடுறோங்க, கார்டியாக் அரெஸ்ட்னு சொல்லுவோம் அதை. இப்போ எதையும் துடிக்காமல் இருக்கு, இவங்களை எதுவும் பண்ணாமல் ஹாஸ்பிட்டல் ஷிஃப்ட் பண்ணுறோம்ல, அதில் ஒரு 75% இறந்துருவாங்க. ஆமாம், எப்படியும் போகிறதுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி 1/2 மணி நேரம் ஆகிடும். இப்போ ஹார்ட் துடிக்காமல் இருக்குன்னா 5 நிமிஷம் மேலே ஹார்ட் துடிக்காமல் இருக்குன்னா பிரெயின் டெட் ஆகிடும். அதனால இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரொசீஜர், யார் வேணால் பண்ணலாம். இது டாக்டர் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, சிம்பிள் தான், எந்த இடத்துல பண்ணணும். ஆமாம், இல்லை இந்த ஆம்புலன்ஸ் வர வழியும் ஆமாம் ஆப்வியஸ்லி வச்சுருப்பாங்க. இல்லை ஆம்புலன்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அது. இப்போ எனக்கு தெரிஞ்ச பப்ளிக்குக்கே இப்போ அவேர்னஸ் வருது, எனக்கு தெரிஞ்ச சுற்றி இருக்கவங்க நிறைய பேருக்கு தெரியும். இப்போ இவர் பண்ணது ஆக்சுவலாக கரெக்டாக தான் பண்ணார். இவர் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம், இல்லை இப்போ பார்க்கறதுனால பண்ணியிருக்கலாம். ஸோ சிம்பிள், டாக்டர்ஸ் ஏபிசி. டி டேஞ்சர், ஃபஸ்ட்டு அவர் சேஃப் எடுத்து கொண்டு வந்தாலும் நம்மளும் சேஃபாக இருக்கணும். இப்போ நான் போய் பதட்டத்தில் இப்போ ஒரு ஃபயர் ஸ்டேஷனுக்குள்ளே ஒரு ஹெல்ப் பண்ண போய் ஒருத்தர் மயங்கி கிடக்கிறாரு, இல்லை கார்டியாக் அரெஸ்ட் ஆயிடுச்சுன்னா நானும் அந்த ஃபயர் பற்றிட்டு இருக்க இடத்துல போய் பண்ண முடியாது. ஸோ என் உயிருக்கு ஆபத்து, ஆல்ரெடி ஆபத்தில் இருக்க அவருக்கும் ஆபத்து. ஸோ சேஃப் பிளேஸ்க்கு வந்துடணும், அது டேஞ்சர். அடுத்தது வந்து செக் பண்ணணும் காற்று வருதா என்னன்னு. அப்புறம் ரெஸ்பான்ஸ் அவர் ஃபஸ்ட்டே பேசுகிறாருன்னு செக் பண்ணணும். இப்போ நல்லா இருக்கிற போய் நான் போய் பண்ண தேவையில்லை. இப்போ நான் பேசும்போது சார் மயக்கமாக இருக்குது சார்னா நான் கொஞ்சம் காலை மேலே தூக்கலாம், ரத்த ஓட்டம் கொஞ்சம் அதிகப்படுத்த, நார்மலாக போய் தண்ணி தெளிக்கலாம், அதெல்லாம். ஆமாம், ரெஸ்பான்ஸ் பண்ணாருன்னா. இப்போ ரெஸ்பான்ஸ் பண்ணாத பட்சத்தில் நான் காற்று வருதான்னு செக் பண்ணுவேன். புரியல? ஆமாம், கண்ணை திறந்துருக்காங்க, மூச்சு இல்லைன்னா மெயின் இந்த இடத்துல வந்து ஹார்ட் துடிக்குதா இல்லையா அதை கன்ஃபார்ம் பண்ணுறது இந்த கரோட்டிட் பல்ஸ். ஆனால் இப்போ கரோட்டிட் பல்ஸ் இந்த ஆடம்ஸ் ஆப்பிள்னு சொன்னல, இங்கேருந்து கொஞ்சம் தள்ளி நான் கரெக்டு அந்த இடத்துல செக் பண்ணுறது. நீங்கள் அது பார்க்க தெரியலனாலும் காற்று வருதான்னு பார்க்கலாம். இதோ ஃபீல் பண்ணலாம் ஜஸ்ட். ஆமாம், அது கொஞ்சம் கஷ்டம், இதுவும் பண்ணலாம். ஒருவேளை காற்று விடலை, பல்ஸ் என்னால் பார்க்க முடியலன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதை யாரெல்லாம் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க, அன்கான்சியஸாக இருக்காங்க, இது வந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த மவுத்து நிறைய பேர் அதனால பயப்படுறாங்க. ஏன்னா முன்னாடி வந்து அதையும் கூட பண்ணணும்னு சொல்லுவாங்க. இது பண்ணிவிட்டு இதுன்னு இப்போ இது மட்டும் நீங்கள் பண்ணாலே போதும், செஸ்ட் கம்ப்ரெஷன் மட்டும் பண்ணாலே போதும். உங்களுக்கு நல்லா தெரியும்னா மவுத் டு மவுத். அப்படி ஒரு ஆள் பயப்படுறீங்கன்னா ஒரு பியூர் கிளாத்து, அது ஹார்ட் பம்ப் பண்ணால் தானே உங்களுக்கு ரத்த ஓட்டமே போகும். இது மெயின் செஸ்ட் கம்ப்ரெஷன். இதை கொஞ்சம் ஆக்சிஜன் சப்ளைக்கு டேரெக்டாக கொஞ்சம் நான் முடிஞ்சளவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அது ஹார்ட் 5 நிமிஷத்துக்கு மேலே துடிக்கலைன்னா பிரச்சனை. அதுக்கு தான் இந்த எமர்ஜென்சிக்கு பண்ணுறது வர வழியும். அதுக்குள்ளே நீங்கள் ஆள் கூப்பிட்டுக்கணும், மாற்றி மாற்றி பண்ணணும். இப்போ நான் பேசுகிறதே டயர்ட் ஆகுது, ஸோ பண்ணும்போது ரொம்ப கஷ்டம். அது பொசிஷன் இப்படி இப்படி கொஞ்சம் வேகமாக பண்ணால் அந்த 100 வரும், அட்லீஸ்ட் 100. ஸோ ஒரு செகண்டுக்கு ஒன்றும் கிடையாது, ஒரு செகண்டுக்கு ஒன்றுனா 60 தான். நம்ம சொல்கிறது 100 to 120 ஒரு நிமிஷத்துக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம், ஸ்பீடு 5 சென்டிமீட்டர் உள்ளே போனால். ஆமாம், அப்புறம் மேலே வரவங்களே வெயிட் பண்ணணும். நீங்கள் நம்ம ஆப்வியஸாக வெயிட் பண்ணிடுறோம், இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இப்படி பண்ணால் ஹார்ட் ஃபில் ஆகாதல்ல பிளட்டு. நீங்கள் இப்படி மேலே வரும்போது பிளட்டு ஃபில் ஆகும், பிளட்டு ஃபில் ஆனதுன்னு அது போயிட்டு மூளைக்கு எல்லாத்துக்கும் கொடுக்க முடியும். இது வந்து நம்ம டெம்பரரி, ஒன்றும் இல்லை, செயலிழந்த ஹார்ட்டை நான் செயல்பட வைக்க ட்ரை பண்ணுறேன். ஹார்ட் அட்டாக்கு கார்டியாக் அரெஸ்ட் மாதிரி தானே ஒரு கணக்கு, நம்மளுக்கு தெரியாதுல்ல, நம்ம டாக்டர் இல்லைங்க பண்ண போகிறவங்க. ஸோ அவங்க வந்து ஹார்ட் அட்டாக்லாம் யோசிக்க முடியாது. அவங்க தேவை நினைவு இல்லாமல் இருக்காரு, மூச்சு விட மாட்டாரு, என்னென்னு நம்மளுக்கு தெரியாது. நான் இப்போதைக்கு டாக்டர் வர வழியோ இல்லை எமர்ஜென்சி டீம் வர வழியோ நான் அவர் ஹார்ட்டை துடிக்க வைக்க போகிறேன், அந்த பிரெயின் டெட் ஆகாமல் பார்த்துக்கிறேன். ஒரு சொல்லி பார்க்குறீங்களா? ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க ஒருத்தர், என்ன பண்ணுங்க டக்குன்னு? நான் டாக்டர்ஸ் ஏபிசின்னு சொன்னோம்ல, மூச்சு வருதானு பார்க்க போறேன். கரெக்டு. வாய் மூக்குல எங்க வருதானு பார்க்க போறேன். ஓகே, எப்படி பார்ப்பீங்க? வாய் மூச்சில் காற்று வருதானே? காத்து வருதானு. வெரி குட். உணர்வால தெரிய போகுது. ஓகே. தொண்டை பக்கத்துல வந்து அந்த
பல்ஸ் இருக்கான்னு கரெக்ட். பார்ப்பேன். ஓகே, வெரி குட். பார்த்துட்டு இல்ல அப்படின்னும் போது நம்ம டைரக்டா பம்பிங் போயிடுறோம். ஓகே, அது ஃபீல் பண்றீங்களா மேலே வர்றது? வருது. கரெக்ட். எவ்வளோ நேரம் பண்ணணும்? 30 பண்ணிட்டு 2 டைம்ஸ் மவுத் டு மவுத்து. மவுத் ஒரு நிமிஷம் எத்தனை வாட்டி பண்ணுவீங்க? ஒரு டைம் 100 to 1 கரெக்ட். 120 பண்ணணும். ஸோ ஒரு ஐடியா இருக்கும் உங்களுக்கு அந்த 100 வருது. ஸோ ஒரு செகண்டுக்கு ஒன்றும் பண்ண மாட்டீங்க. இல்ல ஓகே, வெரி குட். சார் டயர்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? பக்கத்துல உள்ளவங்க ஹெல்ப் ஸோ நம்ம ஸ்டார்டிங்ல அது யாருக்கு இப்போ அவருன்னா இப்போ அவர் வர சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணலாம். மேடம் இருக்காங்க அவங்கள வர சொல்லி. சார் வெரி குட். இதுக்கு நடுவுலயே ஆம்புலன்ஸுக்கு வந்து தகவல் சொல்லிடுவோம். கரெக்ட், வெரி குட். யாரை கூப்பிட்டு பண்ணுறீங்களா? மேடம் வாங்க. உங்களுக்கு தான் மெயின் ஆக்சுவலாக. சரி, இந்த மாறுது வந்து 5 செகண்ட்ஸ்க்குள்ள. நல்லா ப்ரெஸ் பண்ணணும். இல்ல கீழே கீழே இல்ல கீழே. ஓகே. ப்ரெஷர் வந்து உங்கள் ஷோல்டர்லேருந்து வரணும், எல்போலேருந்து வரக்கூடாது. நல்ல பாஸ்டா இன்னும் அழுத்துங்க. நீங்கள் சத்தமாக சொல்லணுமா? 1 2 3 4. ஏன்னா ஏன் சத்தமாக சொல்ல நம்மளுக்கு தெரியாது எவ்வளோ பண்ணுறோன்னு அந்த டென்ஷனில். ஒருத்தர் கேட்ட மாதிரி எவ்வளோ நேரம் பண்ணணும், எமர்ஜென்சி மறுபடியும் பண்ணணும். இப்போ 2 பேர் இருக்காங்கன்னா ஒருத்தர் கம்ப்ரெஷன் பண்ணுவாங்க. மவுத் டு மவுத் வந்து ஆப்ஷனல் தான். இப்போ தேவைன்னா அவர் வந்து ஊதலாம். இவங்க 30 முடிச்ச அப்புறம் நீங்கள் 2 வாட்டி ஊதணும். திருப்பி அவங்க 30 பண்ணுவாங்க. இல்லை எக்ஸ்சேஞ்ச் கூட பண்ணிக்கலாம். அந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது வந்து 5 செகண்ட்ஸ்க்குள்ள. ஏன் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. சரி மேடம், தேங்க்யூ.